கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் இன்றைய கால இளைஞர்கள் அதை அப்படியே உருப்படுறாங்க, அதை மாற்றுறாங்க. எப்படி தெரியுமா? இளையராஜா வீட்டு இட்லி சட்டியும் கவி பாடும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசனை அப்படின்னா அரச மரம். அப்ப சேலை கட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்ப சேலை கட்டிய பெண்ணை நம்பக்கூடாதா? அப்ப அவங்க துரோகம் பண்றவங்களா? அவங்க எல்லாரும் பழிவாங்கக்கூடியவங்களா? அப்படிதான் வரும். அப்படி கிடையாது. ஆண்கள் எப்பொழுது சாதாரண பார்த்து போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் எழுதிவாங்க, அதை மனசுக்குள்ளே போட்டு உரு வச்சு இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, சில நேரம் இப்படி பார்ப்பாங்க. அதை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அப்போ கண் பேசும் இருப்பாங்க. பெரும்பாலும் ஆண்களுக்கு கண் பேசாது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் கண் பேசும். ஆமா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நன்மைகளை கொண்டு வரக்கூடியவள் பெண் தான், தீமை வராதவற்றை அழிப்பவள் பெண் தான். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் ஆசிரியர் கல்விச்சாலை கதிரவன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படிங்க ஐயா? நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், இன்பமாக இருக்கேன். இதில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சிறப்பு. நம்ம ஊர்ல நிறைய பழமொழிகள் பேசுவாங்க. ஆமா. நமக்கு சில பழமொழிகள் புரியுற மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தம் முழுமையா தெரியாது இல்லையா? அந்த மாதிரி பழமொழிகள் சில விஷயங்களை நான் ஒன்னொன்னா கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. அதாவது பழமொழிகள் பழமொழிகள் என்று சொல்லுகின்ற பொழுது பழமையான மொழிகள். அன்றைய காலகட்டங்களில் எப்படி பேசினார்களோ அந்த பழமொழியானது பல மொழிகளாக விரிவடைகிறது. காலத்திற்கு ஏற்பவாறு என்ன செய்கிறது, சில பழமொழிகள் மாறிக்கொண்டே வரும். அந்த மாறிக்கொண்டே வருகின்ற பொழுது சில நேரங்களில் இந்த பழமொழி இதுக்கு உள்ளதா அதுக்கு உள்ளதா என்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதை பத்தியான கேட்க வந்திருக்கீங்க? அதை பத்தி தான் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்க போறதுல அந்த காலத்து பழமொழிகள். ஆனா நீங்க இந்த காலத்துலயும் ஸ்கூல்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. பசங்க புதுசா சில பழமொழிகள் மாதிரி சில விஷயங்கள் பேசுவாங்க. ஆமா. இப்ப அதிகமா ஸ்கூல் பசங்க மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு பழமொழியை நீங்க சொல்லிட்டு சொல்லுங்க, நாம அப்படியே ஆரம்பிச்சோம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஆனா இன்றைய கால இளைஞர்கள் அதை அப்படியே உருப்படுறாங்க, அதை மாத்துறாங்க. எப்படி தெரியுமா? இளையராஜா வீட்டு இட்லி சட்டியும் கவி பாடும். அப்போ இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு பழமொழிகளும் இந்த மாதிரி மாறுபட்டு வர்றதுனால இதில் பொருட்சிதைவு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இளையராஜா வீட்டு இட்லி சட்டியும் கவி பாடும். ஆமா. இசை பாடும் கவி பாடும். நான் ஒவ்வொரு பழமொழியா கேட்கிறேன். சரி. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைனா, அரசனுக்கும் புருஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. அரசன் என்பவர் நாட்டை ஆளக்கூடியவன், புருஷன் என்பவர் வீட்டை ஆளக்கூடியவன். இங்கே அரசன் எங்கே வந்தார், இங்கே புருஷன் எங்கே வந்தார் அப்படின்னா, ஒரு பெண்ணு அரசனை நம்பிக்கிட்டு புருஷனை கைவிட்ட கதை அப்படி வராது. அரசனை அப்படின்னா அரச மரம். அந்த அரச மரத்தையே சுத்திக்கிட்டே வந்திருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? அதாவது மாமலை ஏறி மாவிளக்கு போட்டாலும் கொண்டவன் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். மாமலை ஏறி மாவிளக்கு போட்டாலும் கொண்டவன் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். கொண்டவன்னா கணவன். நீ அரச மரத்தையே சுற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ அரச மரத்தையே நீ நம்பிக்கிட்டு புருஷன் கூட சண்டை ஓட்டு போட்டுன்னு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ அரசனை என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது அரச மரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அரச மரத்து பக்கத்தில் யார் உட்காந்துருப்பா? அரச மரத்தில் யார் இருப்பா? பிள்ளையார் இருப்பார். இப்போ பிள்ளையாரே நீ சுற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ புருஷனோட அந்யோன்யமாக இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் என்பதனுடைய உண்மையான சாரம் தான். அப்போ அரசனை நம்பி என்ன செய்யக்கூடாது, புருஷனை கைவிடக்கூடாது. அரச மரத்தை சுற்றுங்க, வேளாங்கல்ல புருஷனையும் சுற்றுங்க. அப்படின்னா தான் என்ன செய்யும், குழந்தையாவது பிறக்கும். அப்படிங்கிறது என்னோட பொருளுங்க. சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே. ஐயா, சேலை கட்டிய பெண்ணானீங்கன்னா, சேலை கட்டிய பெண்ணை நம்பாது அப்படின்னா, இப்போ என்னுடைய மனைவியும் சேலை கட்டியிருக்காங்க, என்னுடைய தாயும் சேலை கட்டியிருக்காங்க, என்னுடைய மகளும் சேலை கட்டியிருக்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் சேலை கட்டியிருக்கிறார்கள். அப்போ சேலை கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்போ சேலை கட்டிய பெண்ணை நம்பக்கூடாதா? அப்போ அவங்க துரோகம் பண்றவங்களா?
அவங்க எல்லாரும் பழிவாங்கக்கூடியவங்களா? அப்படிதான் வரும். அப்படி கிடையாது. சேல் அகற்றிய பெண்ணை நம்பாதே. சேல் என்றால் கண். கண்ணை அகற்றி பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை நம்பாது. இப்போ ஆண்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு, பெண்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு. ஆண்கள் எப்பொழுதும் சாதாரண பார்த்து போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க, அதை மனசுக்குள்ளே போட்டு வச்சு இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, சில நேரம் இப்படி பார்ப்பாங்க. அதை பார்க்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ கண் பேசும் இருப்பாங்க. பெரும்பாலும் ஆண்களுக்கு கண் பேசாது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் கண் பேசும். ஆமாம், பெண்களுக்கு கண் பேசும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். ஆமாம், பெண்களுக்கு வந்து கண் பேசுகின்ற பொழுது அழகாக இருக்கும். பெரும்பாலும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் கண்கள் அழகு. என்னதே நீங்கள் ஒரு என்னதே அழகான என்னதே அசிங்கமான பெண்ணாக இருந்தாலும் கண் என்பது அழகாக இருந்து விட்டால் அந்த பெண்ணினுடைய முகம் வசீகரமாக இருக்கும். அப்போ சேல் அகற்றிய பெண்ணை நம்பாதே. கண்ணை மாற்றி போடக்கூடிய, கண்ணை உருட்டி போடக்கூடிய அந்த பெண்ணை நம்பாதே என்பதற்காக தான் சேல் அகற்றிய பெண்ணை நம்பாதே, கண்ணை அகற்றி பேசக்கூடிய பெண்ணை நம்பாதே அப்படிங்கிற ஒரு பொருள் தான் எப்படி ஆயிருக்கு, சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே அப்படின்னு பொருள் ஆயிடுச்சு. பெண் புத்தி பின் புத்தி, அதாவது பெண் புத்தி பின் புத்தின்னா வேற ஒன்றும் இல்லை. பெண்ணானவள் எப்பொழுதுமே யோசித்து செய்யக்கூடியவள். யோசித்து செய்யக்கூடிய அந்த காரியமானது பின்னால் நல்ல வழிகளை உருவாக்கும். பெண் புத்தி பின் புத்தி பின்னால் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை முன்னாலே கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவள் பெண். அப்போ பெண்ணினுடைய புத்தி எப்பொழுதும் இனி வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியான முன்னோட்டமாக இருக்கும். பெண்கள் எப்பொழுதுமே தீர்க்கதரிசியாக இருப்பார்கள். தீர்க்கதரிசின்னு தெரியுது இல்லை, பின்னால் வரக்கூடியதை முன்னாலே யோசிக்கக்கூடியது. அப்போ பெண் புத்தி பின் புத்தி. பெண் புத்தி பின் புத்தினா இவங்களுக்கு பெண் புத்தி பின் புத்தி ஐய இவன் என்ன யோசிக்கிறான் அப்படி கிடையாது. பின்னால் வரக்கூடிய ஒரு விஷயத்தை, பின்னால் வரக்கூடிய ஒரு காரியத்தை முன்னாலே யோசித்து திறம்பட செய்து காட்டக்கூடியவர்கள் பெண்கள். அதை பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிறது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதாவது ஆவதும் பெண்ணாலே அப்படின்னா நன்மைகளை கொண்டு வரக்கூடியவள் பெண் தான், தீமை வராதவற்றை அழிப்பவள் பெண் தான், ஆக்கப்பூர்வமான செயல்கள் அமைவதும் பெண்ணால் தான். இதே ஒரு தீமையை அழிக்கக்கூடிய பெண்ணும் ஒரு தான். அப்போ ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னா தீமைகளை அழிக்கக்கூடியவள் யாராக இருப்பார், பெண்ணாகத்தான் இருப்பார். உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு. ஐயா, பல நாடுகளாக பல பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்குது. உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு சொல்றாங்க. உண்டினா என்னது, உணவுங்கிற பொருளை குறிக்கும். மணிமேகலை காப்பியத்தில் ஒரு வரி வருது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு வருது. இப்போ உணவு யாரெல்லாம் கொடுக்குறார்களோ அவர் வந்து உயிர் கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு இந்த மணிமேகலை காப்பியம் சொல்லுது. ஆனால் இங்கே உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு என்பது கிடையாது. உண்டினா நம்ம உணவு தானே அது. அப்போ பெண்கள் வந்து சாப்பாட்டை குறைச்சாங்கன்னா உடம்பு ஒல்லியாயிரும். அப்போ ஆண்களுக்கு இது பொருந்தாதா? ஆண்களும் சாப்பாட்டை குறைச்சோம்னா ஒல்லியாவாங்கல்ல. ஏன் ஆண்களுக்கு மட்டும் அந்த பழமொழியை சொல்லலை, பெண்ணுக்கு மட்டும் ஏன் சொன்னாங்க? கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு கிடையாது. பண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு. பண்டி என்றால் வயிறு. ஒரு பெண்ணானவள் பேறு காலத்தில் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது இறைப்பையானது கொஞ்சம் விரிவடையும். அந்த இறைப்பை விரிவடைகின்ற பொழுது பெண்ணுக்கு என்ன ஆகும், பெண்ணுக்கு வயிறு கொஞ்சம் பெரிதாக மாறும். பல இடங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு பிரசவித்த பெண்ணுடைய வயிறு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் உப்புனதை போலவே இருக்கும். அப்போ ஔவையார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பண்டி சுருக்குதல், உணவு கட்டுப்பாட்டு முறையில் அவர்கள் இந்த உணவை பராமரிக்கக்கூடிய தன்மையில் இருந்தாங்கன்னா அந்த வயிறானது சுருங்கும். அப்போ வயிறு சுருங்கினால் அந்த பெண்ணானவள் அழகாக இருப்பாள். அப்போ பண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு. எப்பயுமே ஆண்கள் வந்து வயிறு தொப்பையும் வயிறுமா போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் தொப்பை வயிறுமா போனாலும் அசிங்கமாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு ஆள் குண்டாக இருப்பார் ஆம்பளை, ஆனால் வயிறு தள்ளி இருப்பார், அவருக்கு அசிங்கமாக தெரியாது. ஆனால் இதே ஒரு பெண் வந்து ஒரு குண்டாக இருந்து வயிறு தள்ளி செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் பார்ப்பதற்கு அழகு குறைவாக இருக்கும். அதுதான் ஔவையார் அன்றைக்கே சொல்லுங்க. பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்திலும் சரி, பேறு பெற்ற காலத்திலும் சரி, உணவை நன்றாக உண்டு அதன் மூலமாக தன்னுடைய இடையை சுருக்குங்கள்.
இடை சுருக்குவதால் பெண்களுக்கு அழகு. எப்பயுமே பெண் நடந்து சென்றால் அந்த பெண்ணினுடைய இடையானது மெல்லியதாக இருக்க வேண்டும். அப்போ கொடி போன்ற இடை உடையவள் பெண். வர்ணிக்கிறாங்கல்ல, இடையை கொடிக்கு ஏன் கொடிக்கு ஓய்வுபடுத்தி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, கொடி போன்ற இடையாது. கொடி எப்படி அப்படி நெளிவாக வளைவாக இருக்கிறதோ அதனை போல பெண்ணினுடைய வயிறும் அப்படி அந்த கொடியை போல இருக்க வேண்டும். அந்த அந்த இடையும் அந்த கொடியை போல இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு என்ற பழமொழியானது பண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு என்று ஆரம்பத்தில் இருந்திருக்கிறது. ஆனா ஜெமினி கணேசன் விட ரொம்ப அழகா அந்த விளக்கம் கொடுத்தீங்க. அப்படியா? என்னது? அந்த இடை வந்து கொடி மாதிரி அப்படின்னு ஜெமினி கணேசன் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. அதை விட ரொம்ப அழகா இருந்தது நீங்க சொல்லுங்க. சரி சரி. அதனால பெண்கள் வந்து பெரும்பாலும் உணவு கட்டுப்பாட்டு முறையில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் என்றும் இளமையாகவே இருப்பார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணுக்கு வந்து எப்படி வேண்டாலும் உடல்கட்டு அமைந்து விடும். ஆனால் பெண்களுக்கு உடற்கட்டு என்பது எங்கே இருக்கிறது என்றால் இந்த வயிற்றுப்பகுதி இடைப்பகுதியிலே. அந்த இடையை சுருக்குதல், அந்த வயிறை சுருக்குதல் ஒரு பெண்ணிற்கு அழகை தரக்கூடியது. அப்போ பண்டி சுருக்குங்கள் உங்களுடைய பொன்னான உடல் அழகாக மாறும் என்பதைத்தான் இந்த அவையார் அழகாக பாட்டு சொல்லுங்கள்.